மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 200 கிராம் கடலப்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊறினா போதும். நல்லா முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. 1 ஹவர் ஊறின பிறகு நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகாய், சோம்பு இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இதை மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு அதில் வெங்காயம், சோம்பு, உப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி வெங்காயம் பருப்பு அரைச்ச பிறகு வெங்காயம் அரைச்சி உடனே சேருங்க. கொஞ்ச நேரம் வச்சாலும் தண்ணி சேர்ந்துடும். அதனால் இது மாதிரி திக்காக பிசைஞ்சிட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு அது காஞ்சிரும். கையில் எடுத்து இது மாதிரி தட்டி தட்டி போட்டுருங்க. உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே தட்டி தட்டி ஈஸியாக போட்டுருங்க. ஒன்று ஒன்றா போட்டு அவ்வளோதான். இப்போ திருப்பி போடுற வரைக்கும் இன்னொரு மாவை ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா திருப்பிடுங்க. வேகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும், இல்லை தீஞ்சி போயிடும், உள்ளே வேகாது. அதனால இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுருங்க. ஒரு சைடு வெந்துச்சா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இன்னொரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு செவந்த உடனே எடுக்கணும். அப்படியே வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் செவந்த பிறகு எடுக்கணும். இந்த பாருங்கள், வெள்ளையாக இருக்கா, திருப்பி இன்னும் பொன்னிறமாகும். இதை பாருங்கள், அதில் வந்துடுச்சா. இப்போ தான் எடுக்கணும் வடை. பொறுமையாக எடுங்க, எண்ணெயிலேருந்து அவசரப்படாதீங்க. பொறுமையாக எடுங்க. எடுத்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு எடுங்க, ஒன்றாகாது. எடுத்து தட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான், வடை ரெடி. இப்போ டீயோ காஃபிக்கோ இந்த வடையை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வடையை. உண்மையிலேயே சிம்பிளான வடை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.